அனுபவம் அதிகப்படுத்துங்க. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதே நேரத்தில் தானம் மிகவும் முக்கியம். குறிப்பாக அன்னதானம் பெரிய பலன் தரும். சிவன் கோயில்களுக்கு போய் அன்னதானம் செய்யலாம் அல்லது அங்கு சேவை செய்யலாம். அதுவே பெரிய புண்ணியம். விஷ்ணு கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யுங்கள். ஏதாவது சிறிய பொருள் கொடுத்து வழிபடுவது நல்லது. செழிப்புக்காக மகாலட்சுமி வழிபாடு மிகவும் அவசியம். சந்தோஷமான மனநிலையில்தான் லட்சுமி வருவார். எதிர்மறை எண்ணம் இருந்தால் செழிப்பு நிலைக்காது. குரு பகவானின் அருள் மிகவும் முக்கியம். அதற்காக தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது ஆலங்குடி சென்று வழிபடலாம். கல்விக்காக கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு பேனா பென்சில் புத்தகம் மாதிரி உதவி செய்யுங்கள். இது பெரிய பரிகாரம். பிரச்சனை இருந்தால் பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் முடித்து விட்டுதான் வர வேண்டும். அதன் பிறகுதான் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும். இரண்டையும் சேர்த்து செய்யக்கூடாது. முடிவில் சொல்லப்போனா செழிப்பு வரணும்னா முயற்சி, ஒழுக்கம், நல்ல எண்ணம், தானம், வழிபாடு, இந்த 4 விஷயமும் சமநிலையா இருக்கணும். இதை நீங்கள் பின்பற்றினால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு வரும். நன்றி நண்பர்களே.